சார் என் பேர் சரண்யா. நான் சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி தாலுகா கீழநெட்டூர் கிராமத்தில் வசிச்சிட்ருக்கேன். எங்கள் அப்பா பேர் மூர்த்தி, எங்கள் அம்மா பேர் ராஜேஸ்வரி. எங்கள் அப்பா இறந்து 6 வருஷம். நான் 10வது படிக்கும்போதே எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே கண் பார்வை சுத்தமாக தெரியாது. இப்போ நான் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கேன். 6th வரைக்கும் என்னோடய வில்லேஜ்லேயே தான் கீழநெட்டூர்லேயே முடித்தேன். அதுக்கப்புறம் 7th to 10th வரைக்கும் மேலூர் ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் 11th 12th பிளைண்ட் ஸ்கூலில் படித்தேன். இப்போ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மீனாட்சி காலேஜ் கவர்மெண்ட் காலேஜில் படித்தேன். இப்போ நான் படிக்கும்போது நிறையா கஷ்டம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதில் எனக்கு உணவு, சாப்பாடு, ட்ரெஸ்ஸு எல்லாமே எனக்கு எழுத வர டீச்சர்ஸ் இவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸ்காலர்ஷிப் ஃபஸ்ட்டு வருஷம் வந்துச்சு. அப்புறம் 2 வருஷமாக எனக்கு வரல. என்னால் ஃபீஸ் கூட சரியாக கட்ட முடியாத நிலையில எனக்கு எல்லோரும் ஹெல்ப் பண்ணி தான் நான் இந்த இந்த நிலைமைக்கு முடிச்சிருக்கேன். டைப் ரைட்டிங் தெரியும், கம்ப்யூட்டர் தெரியும். ஸ்போர்ட்ஸில் நேஷ்னல் லெவல் வரைக்கும் போயிருக்கேன். பட் என்னால் அச்சீவ் பண்ண முடியல. ஏன்னா சரியான கோச்சிங் எங்களுக்கு தரதுக்கு ஆள் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ என்னோடய கோரிக்கை என்ன அப்படின்னா, எனக்கு நல்லா படிச்சிருக்கேன். எனக்கு எந்த வேலையும் இல்லை. எங்கள் வீடு இப்படி இருக்குது. மழை பெஞ்சாலும் வீட்டில் இருக்க முடியாது. வெயில் போடும்போதும் இப்போ இப்படி தான் நாங்கள் இந்த நிலமையில தான் இருக்கோம். எங்களுக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கணும். என்னோடய அன்றாட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வேலை தரணும். மாவட்ட நிர்வாகி மற்றும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள்கிட்ட இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன். அது 6வதுலேருந்து 1வதுலேருந்து 6வது வரை கீழ்நெட்டூர் பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சிச்சு. 6வதுலேருந்து 10வது வரை என் தங்கச்சி ஊரில் இருந்து படிச்சிச்சு. 10வதுலேருந்து 12வது வரை பிளைண்ட் ஸ்கூல் சென்னையில் படித்தா. அதுக்கப்புறம் நாங்கள் மதுரைக்கு வந்துட்டோம். மதுரையில் அவளை நான் படிக்க வச்சுக்கிட்டு நான் மேலூரில் வாடகை வீட்டில் தான் இருந்தோம். மீனாட்சி காலேஜில் படித்தா பிஏ இங்கிலீஷு படிச்சிருக்கிறா. 3 வருஷம் முடிச்சிட்டா. நாங்கள் அங்கே மேலூரில் தான் இருந்தோம் வாடகைக்கு வீடு எடுத்து. எங்களால் வாடகை கூட கொடுக்க முடியாத நிலமை. அவளுடைய ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு தான் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அவங்க தான் சாப்பாடுக்கு, துணிமணிக்கு, வீட்டு வாடகை எல்லாமே அந்த ஸ்பான்சர் மூலிமா தான் நாங்கள் வாங்கிக்கிடுவோம். அவள் மூலிமா தான் என் மகனும் படித்து முடிச்சிட்டா. இப்போ நாங்கள் கீழநெட்டூருக்கு வந்திருக்குறோம். எங்கள் பழைய வீடு இடிஞ்சு அப்படியே இதாகி போய் இதில் உள்ள பொருளெல்லாம் காணாமல் போய் கிடக்குதுங்க சார். இப்போ நாங்கள் இருக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் கிடையாது. சரியான கழிப்பறை வசதியும் கிடையாது. என் மக ஒரு கண்ணு தெரியாத மகளை வச்சுக்கிட்டு நான் என்னன்னு சார் இருப்பேன். எனக்கு எங்கள் வீட்டுக்காரரும் இல்லை சார். எங்களுக்கு ஆம்பளை துணைன்னு யாருமே இல்லை சார். நானும் என் மகளுந்தேன். அவளுக்கு ஏதாச்சும் ஒன்றா நான் தான் சார் கூட்டிகிட்டு போகணும், கூட்டிகிட்டு வரணும். எங்களுக்கு ஒழுங்கான ஒரு வீடும், என் மகளுக்கு நல்லா படிச்சிருக்கா. அவள் எல்லா போர்ட்ஸ்க்கும் போயிருக்கிறா. கம்ப்யூட்டர் தெரியும் அவளுக்கு, எல்லாமே தெரியும். அவளுக்கு ஒரு வேலையும் எங்களுக்கு ஒரு இருப்பிடமும் நீங்கள் அந்த முதலமைச்சர் நல்லபடியாக எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு அதுவே போதும் சார்.